வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சின்ன பையனோடது. ஆனா அவனோட மன உறுதிக்கு முன்னாடி ஒரு மலைய சின்னதா தெரிஞ்சுது. ஆமாங்க, விடாமுயற்சியால தன் விதியையே மாத்தி எழுதின ஒரு ராணுவ அதிகாரியோட உண்மை கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முயற்சி செஞ்சா மழையும் அசையும். இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இது வெறும் வார்த்தைகள் இல்ல. தன் கனவுக்காக நிஜமாவே ஒரு மழையை எதிர்கொண்ட ஒரு சிறுவனோட கதைக்கு இதுதான் அடித்தளம். நம்ம கதையோட ஹீரோ குகன் நிதீஷ் 2012 வருஷம் காதலர் தினத்தன்று பிறந்தவர். பேர்ல இருக்கிற மாதிரியே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பிரியமான மகனா வளர்ந்து வந்தாரு. சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா மேல அவருக்கு இருந்த அன்பு ரொம்ப ஆழமானது. ஒரு தடவை பள்ளிக்கூடத்துல காமராஜர் பிறந்த நாளுக்காக பொங்கல் கொடுத்திருக்காங்க. ஆனா இவரு சாப்பிடல. அது அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு ஆசையா ஊட்டி விட்டுருக்காரு. பாருங்க, அந்த பிஞ்சு கை காட்டின பாசம் அவங்க குடும்பத்தோட பிணைப்பு எவ்ளோ அழகா சொல்லுது. நித்தீஷோட வாழ்க்கை 2 வெவ்வேறு உலகங்கள் மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கராத்தேல அவன் ஒரு சாம்பியன், பிளாக் பெல்ட் வாங்கின பயங்கர டிசிப்ளினான ஒரு ஃபைட்டர். ஆனா இன்னொரு பக்கம் படிப்புல ரொம்பவே பின்தங்கியிருந்தான். எவ்ளோ மோசம்னா அவனோட கையெழுத்தை எல்லாரும் கோழிக்கிற்கல்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. படிப்புல இவ்ளோ சவால்கள் இருந்தாலும் நித்தீஷோட மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கனவுக்கான விதை அவரோட மாமா மூலமா விழுந்தது. ஆமாங்க, இந்திய ராணுவத்துல ரொம்ப கம்பீரமா வேலை செஞ்ச தன்னோட மாமாவோட யூனிஃபார்ம பார்க்கும்போதெல்லாம் தானும் ஒரு நாள் அவரை மாதிரியே ஒரு ஆபீசர் ஆகி நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஒரு லட்சியம் அவருக்குள்ள வளர்ந்துச்சு. ஆனா அவரோட மாமா சொன்ன வார்த்தைகள் நிதீஷ்க்கு ஒரு உண்மைய புரிய வச்சது. அதாவது தன் கனவுக்கு முன்னாடி 2 பெரிய மலைகள் நிக்குது. ஒன்னு அவனோட மோசமான கையெழுத்து, இன்னொன்னு அவனோட குறைஞ்ச மார்க்ஸ். இங்கதான் கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். கராச்சில எதிரிய வீழ்த்துற அதே மன உறுதியையும் ஒழுக்கத்தையும் தன்னோட படிப்புல இருக்கிற வீக்னஸ வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்த நிதிஷ் முடிவு பண்றான். அவன் தன்னோட படிப்ப ஒரு போர்க்கள மாதிரியே பார்த்தான். அவனோட பிளான 2ஆ பிரிச்சான். டார்கெட் கையெழுத்துங்கிற எதிரிய ஜெயிக்கணும். 2வது டார்கெட் பாடங்கள்ங்கிற போர்க்களத்துல ஜெயிக்கணும். இது ஒரு பக்காவான மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி. கராத்தே பிராக்டிஸ் பண்ற மாதிரி டெய்லியும் 1 மணி நேரம் ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ். 6 மாசம் ஒரு நாள் கூட விடாமுயற்சியா செஞ்சான். கடைசியா எல்லாரும் கேலி பண்ண அந்த கோழி கிறுக்கல்கள் தோத்து போய் முத்து போல கையெழுத்தா மாறிடுச்சு. முதல் மலை சரிஞ்சது. இதுதான் நித்தீஷோட ஸ்மார்ட்னஸ். சும்மா மனப்பாடம் பண்ணாம தனக்கு புடிச்ச விஷயங்களோட பாடங்களை கனெக்ட் பண்ணி படிச்சான். கணக்க ஒரு மிலிட்டரி வியூகமா பார்த்தான். வரலாற தன்னோட மாமா சொல்ற சாகச கதையா நினைச்சுக்கிட்டான். அறிவியலை தன்னோட கராத்தே உடற்பயிற்சியோட ஒப்பிட்டு பார்த்தான். அப்படி செஞ்சப்போ கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் கூட அவனுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. ஸ்கூல் படிப்பை நல்லபடியா முடிச்சிட்டான். ஆனா இப்போ அவனோட வாழ்க்கையோட மிகப்பெரிய போரை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது. அதுதான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதாவது NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனா அந்த பாதை அவ்வளோ சுலபமா இல்ல. +2 முடிச்சதும் அவனோட முதல் NDA அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். கனவெல்லாம் உடைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா ஒரு வீரன் விழுந்தா திரும்பவும் எழுந்து நிப்பான் இல்லையா? அதே விடாமுயற்சியோட முன்ன விட கடுமையா உழைச்சான். 2வது முயற்சியில அந்த வெற்றி கதவை தட்டி திறந்தான். அந்த முதல் தோல்விதான் அவனை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துச்சு. தடவை ஃபெயிலாகி துவண்டு போயிருந்த நிதீஷுக்கு அவங்க அம்மாவோட வார்த்தைகள் தான் பெரிய மருந்தா இருந்துச்சு. தோல்விங்கிறது முடிவில்லப்பா, அது இன்னொரு முயற்சிக்கு ஒரு அழைப்பு. இந்த மந்திரம் தான் அவனை திரும்பவும் எழுந்து ஓட வச்சது. இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். நிதீஷோட இத்தனை வருஷ உழைப்பு, கண்ணீர், வேர்வை எல்லாத்துக்கும் பலன் கிடைச்ச தருணம் இது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல எல்லாரும் கோழி கிறுக்கல்னு கிண்டல் பண்ண அந்த கையெழுத்து, அங்கிருந்துதான் இந்த பயணம் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப பாருங்க, அதே கை, அதே விரல்கள். ஆனா அந்த கையெழுத்து இந்திய ராணுவத்தோட ஒரு கமிஷன்ட் ஆபீசரோட நேர்த்தியான அதிகாரப்பூர்வமான கையொப்பமா மாறி நிக்குது. இது வெறும் கையெழுத்துல வந்த மாற்றம் இல்ல, இது ஒரு மனுஷனோட முழுமையான ஆளுமை மாற்றம். அந்த பட்டமளிப்பு விழாவுல தன் மகனை யூனிஃபார்ம்ல பார்த்த ஒரு அப்பாவோட பெருமிதம் தான் இந்த வார்த்தைகள். நம்ம வீட்ல பிறந்த பையன் இன்னைக்கு தேசத்துக்காக நிக்கிறான். அவங்க கண்ணுல வந்தது ஆனந்த கண்ணீர் மட்டும் இல்ல, அது ஒரு மகனோட மகத்தான வெற்றியோட சாட்சி. ஆக நிதீஷோட இந்த அசாதாரணமான பயணம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. நிதீஷோட கதை நமக்கு சொல்ற மிக முக்கியமான பாடம் இதுதான். உங்க மார்க் ஷீட்டை விட உங்க மன உறுதி தான் ரொம்ப வலிமையானது. உங்க பலவீனங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பலத்தை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணா
நீங்க தொட முடியாத உயரம்னு எதுவுமே இல்ல. நிதிஷ் அவனுக்கு முன்னாடி இருந்த கையெழுத்து மார்க்ஸுங்கிற 2 பெரிய மலைகளை தன் விடாமுயற்சியால நகர்த்திட்டான். சரி, இப்ப கேள்வி உங்களுக்கு தான். உங்க கனவுக்கு முன்னாடி தடையா நிக்கிற அந்த மலை எது? அத கண்டுபிடிச்சு உடைச்சு எறிய நீங்க தயாரா? யோசிங்க. ஏன்னா மலைய நகர்த்துற சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு.